வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலா ராசிக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொளியில பார்க்க போறோம். துலா ராசிக்கு ராசியாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 9வது இடத்துல 10வது இடத்துல இருப்பார். 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு, 10ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு, 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் அதோட சிறப்பு. துலா ராசிக்கு இந்த மாசத்துல பொற்காலம்னு சொல்லலாம். ராசியாதிபதி ராசிக்கு 9ல இருக்கிறது சிறப்பு. 2 கூடையவர் செவ்வாய், அவரே 9 கூடையவர் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் வெட்டி செலவு, தெண்ட செலவுலாம் கொடுக்கும். பட் இருந்தாலும் அதை சமன்படுத்துறதுக்கு 11ல இருக்கிற சூரியன் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்படி குரு பார்க்கறது ராசியை குரு பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்படி பாக்குறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த அமைப்பு தான். 1 மாத காலங்கள் உங்களுக்கு பொற்காலம். வருட கிரகங்களான குரு 9ல இருக்கார், சனீஸ்வரர் 6ஆம் இடத்துல இருக்கார், 11ல கேதும் 5ல ராகும். அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு குரு பார்வையும் இருக்கிறதுனால எடுக்கிற காரியத்துல வெற்றி கிடைக்கும். ஆனா 12ல இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் வெட்டி செலவு, தெண்ட செலவெல்லாம் கொடுக்கும். அதை மீறியும் உங்களுக்கு 11ல இருக்கிற சூரியன் உங்களுக்கு வெற்றி வகையை சூடி கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால முருகர் வழிபாடு உங்களுக்கு சிறந்த பரிகாரமா இருக்கும். அதனால முருகரை வழிபாடு பண்ணி மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை சிறப்பாக கொண்டுட்டு வரதுக்கு முருகரோட அருள் தேவைப்படுது. அதனால முருகரை வழிபாடு பண்ணி நீங்க மேலும் சிறப்பாக வரணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.